நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் கண்டென்ட் நீங்க மிஸ் பண்ணாம டெய்லியும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்டா நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா த ரியல் ட்ரைபல் சீஃப் 1316 நாட்கள் வந்துட்டு ஃபார்மர் டபிள்யூடபிள்யூட அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனா இருந்த ரோமன் ரெயின்ஸை பத்தி பார்க்க போறோம். ரோமன் ரெயின்ஸ் சம்மர்ஸ்லாம்ல ரிட்டர்ன் ஆனாரு. ரிட்டர்னுக்கு அப்புறம் 2 வாட்டி ஸ்மாக் டவுனுக்கு தொடர்ந்து வந்தாரு. இதோட வந்துட்டு அவர் எப்போ எந்த ஸ்மாக் டவுன் எபிசோடுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இது வந்துட்டு ஒரு டேட்டோட வந்துட்டு ஒபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்துட்டு இதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி தான் இருக்க போகுது. இதோட வந்துட்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி நடக்க போகிற அந்த ஸ்மாக் டவுன் எபிசோடுக்கு தான் நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் வரப்போறாருன்னு தெரிய வருது. ஸோ அது வரைக்கும் அந்த ஒரு கேப்ல ஸ்மாக் டவுன் வந்துட்டு சோலசிகா பிளட் லைன் மெம்பர் எல்லாரும் சேர்ந்து ரோமன் ரெயின்ஸை பத்தி பேசுவாங்க. ஸோ அவங்களோட ஸ்டோர் லைன் இதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக போகுது. அதுக்கான காரணம்ன்றது உங்களுக்கே தெரியும். இவங்களோட ஸ்டோர் லைனை இதுக்கப்புறம் பொறுமையா தான் வந்துட்டு கொண்டு போக போறாங்க. அது ஒரு ரீசன்னாலதான் வந்துட்டு ரோமன் ரெயின்ஸும் கொஞ்சம் நடுவுல பிரேக் எடுத்து ஸ்மாக் டவுனுக்கு அப்பப்போ வர மாதிரி தான் இருக்க போகுது. அதனால இப்போதைக்கு நம்ம ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் செப்டம்பர் மாதம் நடக்க போகிற அந்த 13ஆம் தேதி நடக்க போற ஸ்மாக் டவுனுக்கு தான் நம்ம ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் வரப்போறாரு. இதுல நம்ம ரெண்டாவதா யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு நடந்த ரா எபிசோட்ல வந்துட்டு சிஎம் பங்க் வர்சஸ் ட்ரூ மெக்கின்டருக்கான அந்த பேஷன் பெர்லினுக்கான ஸ்டோர் லைன் வந்துட்டு எப்பவும் போல ரால நடக்கும் இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கு நடந்த ரா எபிசோட்ல இவங்களோட ஸ்டோர் லைன் கொண்டு போனாங்க. இதுல குறிப்பா சிஎம் பங்க் அவர்கள் அந்த ஸ்ட்ராப்ல எடுத்துட்டு வருவாரு. ஸோ இதுல இருந்தே தெரியும் இந்த ஒரு மேட்ச் வந்துட்டு எந்த ஒரு ஸ்டிபுலேஷன் மூலியமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ராப் மேட்சா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ ஸ்ட்ராப் மேட்ச்னா அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ராப்போட 2 கார்னர்லயும் வந்துட்டு அந்த ரெஸ்லர்ஸ் கையில வந்துட்டு ஒரு கையில கட்டிப்பாங்க. ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்லிங் அந்த மேட்ச் நடக்கும், ஸ்ட்ராப் மேட்ச். இப்போதைக்கு அந்த ஒரு ஸ்டிபுலேஷன் மூலியமா தான் இந்த ஒரு மேட்ச் வந்துட்டு கொண்டு போக போறாங்க. சிஎம் பங்குக்கும் ட்ரூ மெக்கின்டருக்கும். அதோட உங்களோட ஃபியூடு முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து டவுட் தான். மேபி அந்த பேஷன் பெர்லியில அந்த மேட்ச் இடையில கூட நம்ம செத் ரோலின்ஸ் கூட ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். பட் இப்போதைக்கு அந்த ஸ்டிபுலேஷனோட வைக்கிறதுனால அந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அதுவும் இல்லாம வெறும் சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்திருந்தா கண்டிப்பா வந்துட்டு அந்த மேட்ச் பெருசா எதிர்பார்ப்பு இருக்காது. இப்போதைக்கு வந்துட்டு அந்த மேட்ச்ல ஒரு ஸ்டிபுலேஷன் வச்சது ரொம்பவே நல்லதுதான். அதனால வந்துட்டு ஒரு ஸ்ட்ராப் மேட்சா வந்துட்டு சிஎம் பங்க் வெர்சஸ் ட்ரூ மெக்கின்டருக்கான பேஷன் பெர்லின் ஈவெண்ட்ல நடக்க போகுது. இதுல நம்ம மூணாவதா யாரை பத்தி பார்க்க போறோம்னா கரண்டா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா இருக்கிற குந்தர் தான். ஸோ குந்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பர்த்டே. ஸோ நீங்க உங்களுக்கு ஏதாவது விஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல குந்தருக்கு உங்களோட பர்த்டே விஷயம் தெரிவிங்க. ஸோ இன்னைக்கான ரா எபிசோட்ல கூட ரேண்டி ஆர்டன் வந்திருப்பாரு. அண்ட் அவங்களோட ஃபியூட வழக்கம் போல கண்டினியூ பண்ணிருப்பாங்க. இப்போதைக்கு இவங்களோட ஸ்டோர் லைன் வந்துட்டு ரொம்பவே நல்லா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஸோ ரொம்பவே நல்லதா இருக்குது. ஸோ பேஷன் பெர்லின் ஈவெண்ட்ல ஸோ இன்னைக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் டைட்டில் மேட்சோட நடக்க போகுது. அதுக்கான ஸ்டோர் லைன் இப்போதைக்கு ரா எபிசோட்ல டெவலப் பண்ணிட்டு தான் வராங்க. அந்த ஸ்டோர் லைன் ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கான ரெஸ்லிங் அப்டேட் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.